Hi friends, welcome to Tilaka's Kitchen. இது ஒரு சிம்பிளான ஒரு பன்னீர் மசாலா. இதை செய்து காட்டுறேன். இதில் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறோம். மிளகும் ஒரு காத்தேக்கனி மிளகு, வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், பச்சை மிளகாய் 1, பூண்டு ஒரு 4 பல்லு, கருவேப்பட்டை ஏலம் 2-3 ஏலம், ஒரு பீஸ் கருவேப்பட்டை, தக்காளி பழம் 2, இதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா இருக்கும். இதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்க்கிறோம். தாளிக்க கருவேப்பிலை 2-3, வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், இது கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. இதுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்க்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப நான் அரைச்சி வச்ச மசாலா இதில் நான் சேர்க்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்க்கிறோம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். அது காரம் தேவையான அளவு சேர்க்கலாம். இது பண்ணி இறுகி வர இந்த பன்னீரை சேர்க்கிறேன். இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்கிறோம். உப்பு பண்ணாது கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்க்கிறோம். இது கொஞ்சம் இறுகி வர இந்த பன்னீரை சேர்த்துட்டு இருந்த பிறகு இதை இறக்கி எடுத்துருவோம். கொஞ்சம் வட்டட்டும். இதுக்கு கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் சேர்க்கிறோம். இந்த பன்னீரையும் சேர்க்கிறோம். மசாலா ரெடி ஆயிடுது. இப்ப இதை நான் இறக்க போறேன். இந்த பன்னீர் மசாலா நான் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.